ஹலோ ஆஸ்பரண்ட், இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்கலாம். உருளையை பற்றி கேட்டிருக்காங்க. உருளை வச்சு சிலிண்டர் வச்சு கேட்டிருக்காங்க. ஆரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இருமடங்காக ஆக்கப்பட்டு உயரம் பாதியாக குறைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரம்னா என்னது, ரேடியஸை என்னவா மாற்றுறாங்க அப்படின்னா இருமடங்காக ஆயிடுச்சு. ஆர் அப்படின்றது முன்னாடி எந்த ரேடியஸ், அது என்ன ஆக்கிட்டாங்க, 2r அப்படின்னு மாற்றிட்டாங்க. உயரத்தை என்னவா குறைச்சிருக்காங்கன்னா பாதியாக குறைச்சிருக்காங்க. ஹச் வந்து எப்படி ஆகுது, 1/2h பாதியாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட புறப்பரப்பு அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. புறப்பரப்புக்கான ஃபார்முலா, சிலிண்டர் உருளையோட புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2πrh அப்படின்றது புறப்பரப்புக்கான ஃபார்முலா. புறப்பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் உருளைன்னு வச்சுக்கோங்களேன். மேலேயும் கீழேயும் வந்து என்னென்னா வட்டமாக வந்து 2 வடிவம் இருக்கும். அது வந்து அதையும் சேர்த்தா மொத்த பரப்பு. அது இல்லாமல் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ்னால் வந்து என்னென்னா, இப்போ பாட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டில் வந்து என்னென்னா சிலிண்டராக கற்பனை பண்ணிக்கோங்க உருளை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டிலை சுற்றி இருக்கிற பரப்பு என்னென்னா புறப்பரப்பு. இதுவே பாட்டில் மேலேயும் கீழேயும் இருக்கிற பரப்பையும் சேர்த்தா மொத்த பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு புறப்பரப்பு மட்டும் தான் முக்கியம். ஸோ அதனால் 2πrh அதான் அவங்க கேட்டிருக்காங்க. 2πrh அப்படின்றத எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேஞ்ச் ஆச்சு இல்லை, அந்த வேல்யூவை போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் என்ன வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. சேஞ்ச் ஆன வேல்யூவை வந்து போட்டு பாருங்கள். 2 அப்படியே இருக்கும், பை அப்படியே இருக்கும். ஆர் என்னவா மாறிடுச்சு, 2r மாறிடுச்சு. ஹச் என்னவா மாறிடுச்சு, 1/2h மாறிடுச்சு. போட்டால் என்ன வரும், 2ம் கேன்சல் ஆகிடும், ஈக்குவல் டு 2πrh அப்படின்னு வந்திருக்கு. இப்போ என்ன வந்திருக்கு, அதே தான் வந்திருக்கு, எதுவுமே சேஞ்சே ஆகலை. அதனால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாறாது இருக்கும் அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா, அதே ஃபார்முலா தான் நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஏன்னா ஒன்றுத்தை என்ன பண்ணாங்க, 2 ஆக்கிட்டாங்க, இன்னொன்று வந்து பாதியாக குறைச்சிட்டாங்க. அதனால் 2த்துக்கும் சமன் ஆயிடுச்சு. ஓகேவா, அதனால் வந்து என்னென்னா எந்த சேஞ்சஸுமே இருக்காது புறப்பரப்பில் அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா, அது ஒரு முக்கியமான கொஷின். ஒரு சதுரங்க பலகையில் உள்ள எல்லா விதமான சதுரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா விதமான சதுரங்கள்னு கேட்குறாங்க. ஒரு சதுரங்க பலகையில் பார்த்திங்கன்னா எத்தனை கட்டம் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 64 கட்டம் இருக்கும். அது நம்மளுக்கு தெரியும். ஆனால் எல்லா விதமான சதுரங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஒரு சதுரங்க பலகைன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 இப்படி 8 கோடு. 1 2 3 4 5 6 சாரி இங்கேயே போட்டுக்கலாம், 7 8 இருக்கா, 8 கோடு வந்து போட்டேன். இந்த பக்கம் 8, இந்த பக்கம் 8 போட்டாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். வேறு கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னென்னா எத்தனை கட்டம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 3 இது மாதிரி மட்டும் எண்ணிட்டு போயிடுவோம். இதை நம்ம பண்ணுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கட்டம் கேட்கல, எல்லா விதமான சதுரமும் கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சதுரம் தான், இதுவும் ஒரு சதுரம் தான், இது மாதிரி எல்லா விதமான சதுரமே கேட்குறாங்க. இது எப்படி என்றது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லா கட்டத்தையும் எண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 8 பாக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 8 பாக்ஸ் இருக்குது. 8 × 8 64 வரும். ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் வரும். 8 ஸ்கொயர் இது எல்லாத்தையும் வந்து கூட்டினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர் 64 கட்டம் இருக்கும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டத்தில் என்ன போகிறீங்க, 2 2 எல்லா கட்டத்தையும் 2 2 என்னென்னா இந்த பக்கம் 7 வரும். அதே மாதிரி 2 2 என்ன, இந்த பக்கம் 7 வரும். 7 மீன்ஸ் என்னென்னா ரோ காலம் சொல்லுவோம்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7 கட்டம் வரும். அது மாதிரி என்னென்னா 7 வரிசையில் வரும். இந்த மாதிரி என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன ஆச்சு, 7 ஸ்கொயர் அப்படின்னு வரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 3 என்னங்கன்னு வச்சுக்கோங்க. 3 3 என்றோம். 3 3 என்னங்க அப்படின்னா இப்படி வரும். 3 அடுத்தது 3 3 இது மாதிரி 3 3 எண்ணும்போது 6 ஸ்கொயர் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4 4 எண்ணும்போது என்ன வருது, 5 ஸ்கொயர். அடுத்தது 5 5 எண்ணும்போது 4 ஸ்கொயர் வரும். அடுத்தது 3 ஸ்கொயர், அடுத்தது 2 ஸ்கொயர், கடைசியாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றா எண்ணும்போது 1 ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா, இப்படி போட்டால் நம்ம ஈஸியாக வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க எல்லா விதமான சதுரங்களையும். இது மாதிரி எத்தனை இது இருந்தாலும் சரி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இது மாதிரி ஒரு பலகை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ஒரு பலகை கொடுத்துட்டாங்க, அதில் வந்து 7 × 7 இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7 கட்டம் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 7 கட்டம் இருக்குது. இல்லை எல்லா விதமான சதுரத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கணும், 7 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர், அதுலேருந்து என்னென்னா 1 ஸ்கொயர் வரையும் போடணும். இந்த மாதிரி போட்டால் எத்தனை கட்டம் கொடுத்தாலும் சரி நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள்,
இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்கொயர்லேருந்து போட வேண்டியதான். 8 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 8 ஸ்கொயர் 64 ப்ளஸ் 4 ஸ்கொயர் 49 ப்ளஸ் 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 4 ஸ்கொயர் எவ்வளோ 16 ப்ளஸ் 3 ஸ்கொயர் எவ்வளோ 9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 ப்ளஸ் 1. இது எப்படி நம்ம ஈஸியாக கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 16 5 16 9 25 25 25 50. அப்படியே ரவுண்ட் பண்ணுற மாதிரியே கூட்டிகிட்டு வரணும். அடுத்து பார்த்திங்கன்னா 1 49 ரெண்டும் சேர்த்தா 50. இங்கே ஒரு 50 இருக்குது. அப்போனா என்ன ஆச்சு? இதெல்லாம் சேர்த்து 100 ஆயிடுச்சு. 4 36 ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன ஆகுது? 140 ஆச்சு. 140 64 ரெண்டுத்தையும் கூட்டினா 204 ஆச்சு. ஓகேவா? 204 அப்படின்றது தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.